அனைவருக்கும் வணக்கம். மன்னாரில் இடம்பெற்ற சிந்துவினுடைய மருத்துவ கொலையினை தொடர்ந்து இப்போது அங்கே நடைபெற்ற நிலவரங்கள் என்ன, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலி மன்னாரில் இப்போ பேசும் பொருளாக நடந்து கொண்டிருக்க விடயம் சிந்துயாண்ட மரணம் தொடர்பான விடயம்தான் இப்போ பேசும் பொருளாக இப்போ மன்னார் நடந்து கொண்டிருக்கு. அது சம்மந்தமாக நேற்றைய தினம் ஒரு புதிய செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது. அது சம்மந்தமாக என்னென்னு சொன்னால், சிந்துயா மரணம் தொடர்பாக மன்னாரில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் காரணமாக என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், அந்த வைத்தியசாலை நிர்வாகம் 3 தாதியர்களை இடைக்கால பணி இடைநீக்கம் செய்திருக்கணும். அதுலேயும் அதில் ஒரு தாதியர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த மரணத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, நான் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் என்ன பணி இடைநீக்கம் செய்திருக்கணும் என்று சொல்லி தனது கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், இப்போ இது சம்மந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் தப்புறதுக்காக இவைகளை பணி இடைநீக்கம் செய்து அப்படியே இந்த வழக்கை அப்படியே திசை திருப்புறதுக்காக இப்படி பணி இடைநீக்கம் செய்திருக்கணும்ன்ற மாதிரி மன்னாரில் இருந்த ஒரு ஊடகவியலாளர் அவர் செய்தி வெளியிட்டிருக்கார். அவர்கிட்ட காணொலியை பின்னால் நினைக்கிறேன் பாருங்க. அவர் சொல்லியிருக்கார், இதுக்கு இன்னும் சிந்துயா மரணத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல. இந்த 3 சாதியர்களையும் இடைநீக்கம் செய்ததால் பணி இடைநீக்கம் செய்ததால் இதுக்கு மரணத்துக்கான நீதி இல்லை, இதுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும் சிந்துயா மரணத்துக்குன்னு சொல்லி அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலி தான் பின்னால் போட போகிறோம் பாருங்க. இந்த காணொலியை பார்க்குறாக்கள் புதுசாக பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் இந்த காணொலி தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, பாய். வாங்க காணொலியை அனைவருக்கும் வணக்கம். மன்னாரில் இடம்பெற்ற சிந்துவினுடைய மருத்துவ கொலையினை தொடர்ந்து இப்போது அங்கே நடைபெற்ற நிலவரங்கள் என்ன, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? அதே போல நான் ஒரு மன்னார்ல இடம்பெற்ற அந்த வைத்தியசாலையில வேலை செய்யற சக ஊழியர்களை மேலதிகாரிகள் ஒரு பாலியல் லஞ்சத்துக்கு அழைத்தமை அல்லது ஒரு பாலியல் வன்மத்தை கொடுத்தமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை நான் வழங்கியிருந்தேன். இவை தொடர்பிலான ஒரு பார்வையாக சிறியொரு தகவலாக இப்போது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவலாக இப்போது இருக்கக்கூடிய அண்மைத்தைய தகவல்களாக இந்த வீடியோ பதிவு அமைய இருக்கின்றது. மன்னாரில் இடம்பெற்ற சிந்துவினுடைய அந்த மருத்துவ கொலையை தொடர்ந்து 3 பேர் தற்காலிக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அந்த தற்காலிக பணி இடை நீக்கத்திலே இப்ப இருக்கக்கூடிய தாதியதொருவர் தான் இதுல குற்றம் இழைக்காத விடத்து தனக்கான தற்காலிக பணியிடை நீக்கம் வந்திருப்பதான தகவல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. ஆகவே தன்னுடைய மனித உரிமை மீறப்பட்டிருப்பதோடு பிழை செய்யாத தனக்கு ஏன் இந்த தண்டனை என்று சொல்லி அவர்கள் நொந்து கொள்ளக்கூடிய, மனம் உடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் அவதானிக்க முடிகிறது. இங்க நாங்க சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த மன்னார்ல ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கு பற்றிய மிக முக்கியமான பொது அமைப்பென்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய அவர் அந்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நெட் இருக்கு. அவர் சொல்றார், தனக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் நாள் இரவு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அந்த தொலைபேசி அழைப்புல இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க செய்ய வேணாம், நாளைக்கு நாங்க இந்த அவர்களுக்கான பணியிடை நீக்க கடிதத்தை அனுப்புகிறோம் என்று சொன்னதாக அவர் சொல்லுகிறார். அந்த பணியிடை நீக்க கடிதம் ஆம்புலன்ஸ்ல வந்து கொண்டிருக்கு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போதும் சொல்லுகிறார். ஆகவே இப்ப நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இங்கே அந்த நர்ஸ்மார பணியிடை நீக்கம், அதுவும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யறதும், அதே போல இந்த அட்டெண்டன்ட்மார் அவர்களை பணியிடை நீக்கம் செய்யறதும் அதெல்லாம் விஷயம். இப்ப நாங்க சொல்ல வாரதுன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கக்கூடிய என்எஸ், அங்க இருக்கக்கூடிய டிரெக்டர், இவர்கள் பணியிடை நீக்கம் செய்ய வேணும். இப்ப உடனடியாக அவர்கள் ஏண்டா இந்த மருத்துவ கொலை இடம்பெறுவதற்கு இது இத்தனையும் அவதானிக்கக்கூடிய, இத்தனையும் கண்காணிக்கக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 16 டாக்டர்ஸ் சைன் பண்ணி, அந்த டிரெக்டர் சைன் பண்ணி பொது வெளியில கடிதம் ஒன்று வந்து கொண்டிருக்குது. பேஸ்புக்ல, சமூக வலைதளங்கள செய்திகளை நீங்க பாக்குறீங்க. ஆகவே இன்றைக்கு மன்னார்ல மருத்துவ சேவையை பெறக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள்
இன்றைக்கு மன்னாருடைய மருத்துவ சாலைக்கு போறதுக்கு பயமா இருக்கிறாங்க. அதை அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கைப்பட எழுதின கடிதத்துல மன்னார் வைத்தியசாலைக்கும் மக்களுக்கும் இடையில் பாரிய விரிசல் இப்போது இருக்கின்றது என்பதை அவர்களை உறுதிப்பட சொல்லுகிறார்கள். ஆகவே இங்க நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மருத்துவ கொலை உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மன்னார் வைத்தியசாலையில் நிலவுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த இவை அத்தனையும் கண்காணிக்கக்கூடிய அந்த டிரெக்டர் அவர் முதலாவதாக உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதுதான் முழுமையான கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பிற்பாடு இந்த நிலவரங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். இப்ப இந்த நீதிமன்றத்துல இந்த கேஸ் எடுத்து வாதாடி எத்தனை லோயர்ஸ்மேன் நீங்க ரெடியா இருக்கிறீங்க இந்த கேஸை வாதாடுறதுக்கு? ஏன்னா முதலாவது இன்வெஸ்டிகேஷன்ல பிழை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கினூடாக மன்னார்ல இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் இவர் எல்லாத்தையும் அவதானிக்க தவறிய அந்த மெடிக்கல் எம்எஸ் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் அந்த டிரெக்டர் இவர்களை நீங்க பதவி நீக்கம் செய்வது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இந்த லைசன்ஸ் மெடிக்கல் லைசன்ஸ் இது கேன்சல் செய்யப்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மருத்துவ பணி செய்யாதவாறு இவர்களுடைய மெடிக்கல் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். ஆகவே இதுதான் நடைபெற வேண்டிய விஷயங்களை தவிர 2 அட்டெண்டனையும் 2 நர்ஸையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்வது அல்ல. அதற்கு ஒரு போராட்டமோ அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. இந்த போராடக்கூடியவர்கள் நீங்க செய்ய வேண்டிய இதுதான் 3 விஷயங்கள். அப்ப அவர் சொல்றார் ஆம்புலன்ஸ்ல கொடுத்து விட்டுருக்காங்களாம், வந்து கொண்டிருக்காம், அது வந்தபடியால நாங்க போராட்டத்தை நிப்பாட்டுறோம் என்று சொல்லி. என்னது இது? ஆகவே இது எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு கண்துடைப்பு நாடகமா என்கிற கேள்வி வலுக்கிறது. ஆகவே 2-3 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சு விட முடிஞ்சுதான் அந்த பிரச்சனை. இவருடைய மருத்துவ லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட வேண்டும். தங்கச்சி சிந்துவுக்கு அந்த குடும்பத்துக்கு இந்த பச்சை பிள்ளைக்கு அந்த தாய்க்கு அந்த கணவருக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அங்க இருக்க விஷயம். இது ஒரு புறம். இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் ஒரு வீடியோ பதிவு விட்டிருந்தேன். அந்த மன்னார் வைத்தியசாலை இடம்பெற்ற பாலியல் வன்மம் தொடர்பான குரல் பதிவு. நான் அறிகிறேன் மன்னார் வைத்தியசாலையை சேர்ந்த டாக்டர் ஒருவர், அந்த பேரை நான் சென்சர் பண்ணியிருந்தேன், ஒரு டாக்டர் அதே போல அங்க வேலை செய்யற இன்னொருத்தர் 2 பேரும் போய் போலீஸ்ல முறையிட்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் என்னடா, சட்டப்படி போலீஸ்ல அவர்கள் முறையிட்டிருந்தால் போலீசார் எனக்கு மெசேஜ் போர்ம் இருக்கிறது. அந்த மெசேஜ் போர்மை எனக்கு அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக அனுப்புகின்ற போது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த போலீஸ்ல முறையிட்டு இருக்கதாக சொல்லப்படுகிற, அப்படி முறையிட்டதாக சொல்லப்படுகிற அந்த டாக்டர் எனக்கு எதிராக நீங்க வழக்கு போடுங்க, நான் சாட்சியோட வாரன். வழக்கு என்னோட நிறைய லோயர்ஸ் மார்க் ஆயிட்டிருக்கிறாங்க. இந்த மன்னார் லோயர் மாதிரி இல்ல, அவங்கள நான் நம்ப மாட்டேன். கொழும்புல உள்ள நிறைய சட்டத்தரணிகளோட காய்த்திருக்கிறார்கள், சட்ட உதவியை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். நிறைய நண்பர்கள் இதுல எனக்கு பின்புலமாக உதவி, அதாவது நீதிக்காக உதவி செய்வதாக சொல்லுகிறார்கள். ஆகவே கொழும்புல உள்ள லோயர்ஸ்மாரோட நான் மன்னார் கோர்ட்ஸுக்கு வழக்கு போடுங்க. ஏன் தாமதிக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? உங்கள பிழை இல்லைண்டா வழக்கு தொடருங்க. நீங்க வழக்கு தொடர்ந்தால் நீங்க வழக்கு தொடர்ந்த அடுத்த நிமிஷம் உங்களோட போட்டோவை நான் வெளியிடுவேன். அதே போல நீதிமன்றத்துக்கு சாட்சியோட வருவேன். துணிவிருந்தா செய்யுங்க, பார்க்கலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். இன்னும் சிந்துவின் மரணத்துக்கு நீதி கிடைக்கவில்லை. அதே போல அந்த பாலியல் லஞ்சம் கோரப்பட்ட அல்ல பாலியல் வன்மத்துக்குள்ளான அந்த அக்காவுக்கும் நீங்க வழக்கு தொடர்ந்தா அந்த அக்காவோட நான் வாரன் கோர்ட்டுக்கு. இவை 2க்கும் திராணி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பதில் சொல்லுங்க. இதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். நன்றி, வணக்கம்.